பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தீர்க்க தரிசியோட வார்த்தைக்கு அந்த நாகமான் கீழ்ப்படுகிறாரு. அவர் குஷ்டரோகமாய் போறாரு. அந்த குஷ்டரோகம் நீங்கும்படி 7 தரம் அந்த யோர்தான் நதியில குளிக்க வைக்கிறார். மூழ்கி எழும்ப சொல்றார். அவர் மூழ்கி எழும்பும் போது அவருடைய சரீரம் சிறு பிள்ளை போல மாறிட்டான். இன்னைக்கு நாமளும் தீர்க்க தரிசிகளுக்கு, நம்மளுடைய போதகர்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, அவங்க வார்த்தையை கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறோமா கவனிக்கணும். அப்படி நம்ம தீர்க்க தரிசியோட வார்த்தையை கேட்டு நம்ம நடப்போமானால் நம்மளும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சிறு பிள்ளையை போல மாறி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கலாம். இதை விசுவாசிப்போம். இயேசு ஆசீர்வதிப்பார். ஆமென்.